ஜாதகத்தில் வந்து அந்த ராசி கட்டத்தில் வச்சு தான் நம்ம மேக்ஸிமம் வந்து ஜாதகம் பார்க்குறோம். அதில் ஒரு கிரகம் வந்து வீக் ஆகிட்டாலே வந்து அந்த கிரகம் வந்து வீக் ஆயிடுச்சு, அந்த கிரகத்தால் வந்து நமக்கு பலன் நடக்காது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் அது வந்து டோட்டலி வந்து ஒரு தவறான கருத்து. கிரகங்களுக்கு வந்து மொத்தம் வந்து ஒரு 6 பலம் இருக்கிறத வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்தான பலம். இந்த ஸ்தான பலம் அப்படிங்கிறது வந்து ராசி கட்டத்தின் அடிப்படையிலானது. இதில் வந்து ஆட்சி, உச்சம், நீச்சம் இதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டைப்பு. அடுத்தது திக்பலம். இந்த திக்பலம் அப்படிங்கிறது வந்து இப்போ சுபகிரகங்களான குருவும் புதனும் வந்து லக்னத்தில் வந்து திக்பலம் ஆகும். சுக்கிரன் சந்திரன் வந்து லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் திக்பலம் ஆகும். செவ்வாயும் சூரியனும் 10ஆம் வீட்டில் திக்பலமாகும். சனி வந்து 7ஆம் வீட்டில் திக்பலமாகும். காலபலம். காலபலம் அப்படிங்கிறது பகல் இரவு. மேக்சிமம் வந்து பாவ கிரகங்கள் வந்து இரவு நேரத்தில் வந்து வலுப்பெறும். சுபகிரகங்கள் வந்து பகல் நேரத்தில் வலுப்பெறும். புதன் வந்து 2 நேரத்துலையுமே வந்து ஒரு நியூட்ரலான ஒரு பிளானட்டு. அடுத்து சேஷ்டாபலம். சேஷ்டாபலம் அப்படிங்கிறது வந்து கிரகத்தினுடைய வேகம், நகர்வு சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு கிரகம் வந்து இது முக்கியமானது வந்து வக்ரம் எடுத்துக்கங்க. ஒரு கிரகம் வக்ரம் அடைந்துருது அப்படின்னா அது மிகவும் வலுப்பெற்ற கிரகமாக அந்த சேஷ்டாபலம் வந்து சொல்லுது. அடுத்தது நைசர்கிய பலம்ங்கிறது இயற்கை வலு. கிரகங்களின் இயற்கை வலு பாருங்கள், மிகவும் வலிமையான கிரகம் வந்து ஜோதிடத்தில் வந்து சூரியன், அதுக்கப்புறம் சந்திரன், அதுக்கப்புறம் சுக்கிரன், அதுக்கப்புறம் குரு, அதுக்கப்புறம் புதன், அதுக்கப்புறம் செவ்வாய், அதுக்கப்புறம் சனி. இங்கே நான் ராகு கேதுவை எடுக்கவே இல்லை. ராகு கேதுக்கள் வந்து எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டின் அதிபதியை போலவோ, எந்த கிரகங்கள் பார்க்குதோ அதைப்படியும் அது செயல்படும். ராகு கேதுகளுக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ஷேடோ பிளானட்ஸ் தான். திருக் பலம் மிகவும் முக்கியமானது. பார்வை பலம். திருக் அப்படிங்கிறது பார்வை. ஒரு கிரகத்தினுடைய பார்வை, அந்த பார்வையினால் ஏற்படக்கூடிய பலு அப்படிங்கிறது திருக் பலம். இந்த திருக் பலத்தில் முக்கியமானது சுபகிரகங்கள், அதனுடைய பார்வை வலு. குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை இல்லைன்னா பௌர்ணமி சந்திரனோட பார்வை வலு வந்து ஒரு கிரகத்தோட நன்மைகளை வந்து அதிகப்படுத்தி தருது. இதே இது வந்து அப்படியே நெகட்டிவ் வச்சுட்டோம்னா செவ்வாய், சனி இந்த 2 கிரகத்தோட அந்த பார்வை அப்படிங்கிறது வந்து நல்லதை வந்து நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகத்தை வந்து அதனோட பலன்களை தடுக்குது, இல்லைன்னா வந்து பலன்களை கெடுக்குது.